அதே உடம்புல இருக்க பிரச்சனை கண்ணில் தெரியுது, வேற எந்த உறுப்புலையும் தெரியக்கூடாதா என்ன? ஹாய், தீஸ் பிரைஷ் யோக நேச்சுரோபதி கிரியேஷன் அண்ட் ஐரிடாலஜிஸ்ட் கன்சல்டன்ட். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மெக்கானிசம் ஆஃப் ஐரிடாலஜி. ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஐஸ் அது விண்டோஸ் ஆஃப் தி சோல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஐஸ் இருக்க விஷுவல் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி பிரெயினுக்கு போகுதோ அதே மாதிரி வந்து பிரெயின் வந்து மற்ற ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூட ஸ்டேட்டஸை வந்து இன்ஃபர்மேஷனா ஐஸுக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஐரிஸ் சார்ட்டே வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, உங்க ரைட் சைட்ல இருக்க பாடி ஆர்கன்ஸ் தான் வந்து உங்க ரைட் ஐரிஸ்ல தெரியும். அதே மாதிரி உங்க லெஃப்ட் சைட்ல இருக்க பாடி ஆர்கன்ஸ் தான் வந்து உங்க லெஃப்ட் ஐரிஸ்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், லிவர் வந்து ரைட் சைட் ஆஃப் த பாடி, ஸோ ரைட் ஐரிஸ்ல மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி ஸ்கின் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி உங்க லெஃப்ட் ஐரிஸ்ல மட்டும் தான் தெரியும். ஐரிடாலஜி வந்து இப்ப வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லாங் பேக்கே வந்து ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஐ டிசீஸ் அப்படின்னு ஒரு புக்ல வந்து இதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காரு. அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, எவ்ரிதிங் தட் affect the organism of an individual cannot remain having its effect on the eye or vice versa.